இளம் தலைவர் வந்து பாஜகவுக்கு தலைவராக கிடையாது. ஆக அந்த பர்சனல் சரிஸ்மா அவர் வந்து பாஜகவை வந்து எப்படி பயங்கரமாக வளர்த்திருக்கிறார் இந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அப்போ எதுவுமே கிடையாது. அன்றைக்கு வந்து ஒரு மோடி எதிர்ப்பலை பெரிய அளவில் இருந்தது. அந்த மோடி எதிர்ப்பலையினுடைய அடிப்படையில் தான் கோயம்புத்தூர் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே வந்து பெரிய வெற்றியை வந்து திமுக கூட்டணி பெற்றார்கள். கிட்டத்தட்ட அனைத்து தொகுதிகளிலுமே, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளிலுமே வந்து ஆல்மோஸ்ட் 50% வாக்குகளை பெற்று திமுக அப்பொழுது வெற்றி பெற்றதுங்கிறது எல்லாரும் அறிந்தது. அதற்கு முக்கியமான காரணம் வந்து அன்றைக்கு வந்து மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற பிம்பத்தை வந்து பெரிய அளவிலே திமுக கட்டமைத்து அதன் மூலம் வெற்றியும் அடைந்தது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்த உண்மை. அதை வந்து ஓரளவுக்கு இப்பொழுது அண்ணாமலை வந்து தமிழக பாஜக தலைவராக அந்த மோடி எதிர்ப்பு பிம்பத்தை கட்டமைத்து உடைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக கடந்த 2-3 ஆண்டுகளாக செய்த ஆட்சியிலே வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது.